கர்த்தருடைய கிருபையின் சமூகம் உங்களோட இருக்கிறது. எதற்கும் கலங்க வேண்டாம். கர்த்தர் நல்லவர். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள்னு வேதத்துல ஒரு வசனம் இருக்கு. இன்னைக்கு நெறைய பேர் என்ன செய்றோம், இந்த பாருங்க ஒரு ஏழைங்கள்ட்ட கீரை கட்டு வாங்குனா கூட, இல்ல ஒரு மீன் வாங்கும் பொழுது, எதா இருந்தாலும் ஒரு கொசுறு கேட்போம். ஒரு ஏதாவது ஒண்ணு குறைச்சி குடுங்க, டிஸ்கவுண்ட் பண்ணுங்க, இல்ல ஏதாவது ஒண்ணு சேர்த்து குடுங்க. கேட்கறது உண்டு. ஏதாவது ஒண்ணு சலுகையா ஃப்ரீயா ஒண்ணு வரும். எதுவுமே இந்த உலகத்துல ஃப்ரீ கிடையாது. இலவசமே எதுவும் கிடையாது. விலை இல்லாத எதுவுமே இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. இந்த பாவ மன்னிப்பு, ரட்சிப்புன்னு சொல்றோம்ல, இதுவே சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து சிலுவையில நாங்க குடுத்து தான் அந்த ரட்சிப்பே வாங்கியிருக்கிறோம். இன்னைக்கு இந்த ரட்சிப்பை பிரஸ்தாபம் பண்ணி இந்த சுவிசேஷத்தை நாங்க அறிவிக்கிறோம்னா, எங்க வாழ்க்கையை விளக்கரயமா குடுத்துருக்கிறோம். இயேசு கிறிஸ்துங்கிறது ரட்சகரை சிலுவையில குடுத்து ரத்தம் சிந்தி கிடைத்த மீட்பு. இந்த மீட்பை அலட்சியமா நினைக்கக்கூடாது. ஒரு அற்ப காரியத்துக்காக, ஒரு சின்ன பணத்துக்காக இந்த ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. கர்த்தரை விசுவாசிக்கிற மக்கள் பணத்தை ரொம்ப நேசிக்க வேண்டாம். தேவை உண்டு, பணத்துடைய தேவை, பொருள் தேவை. ஆனால் மற்றவருடைய பொருளை, மற்றவருடைய உழைப்பில் இன்னைக்கு வாழக்கூடிய எத்தனையோ பேரை நான் பார்க்குறேன். சம்பளமே நிறைய கிடைக்கும், ஆனாலும் லஞ்சம். ஏதாவது ஒன்று கொடுங்களேன், ஏதாவது ஒன்று வேணும், ஏதாவது ஒன்று கையில், அது மனசு திருப்தி. அது ஒரு வியாதிங்க அது. ஏதாவது ஒன்று கொடுங்களேன், 100 ஒரு 2 ரூபா அதில் குறைங்களேன், அந்த பொருளை குறைச்சி கொடுங்களேன். இது இவ்வளோ தூரம் தான் இருக்குது, பஸ்ஸில் அடுத்த ஸ்டாப் இதுக்கு டிக்கெட் எடுக்கணுமா? இப்படிலாம் நினைக்கிற எத்தனையோ பேர்கள் உண்டு உலகத்தில். இன்றைக்கி நினச்சி பார்க்கும் பொழுது இந்த சின்ன அற்ப சந்தோஷமான உலகமாக இருக்குது. சின்ன சின்ன காரியங்கள், அற்ப காரியங்களுக்காக இந்த ஜனங்க என்ன செய்கிறாங்க, எல்லாவற்றையும் மிகப்பெரிய ரட்சிப்பை இழந்து போகிறாங்க, சமாதானத்தை இழந்து போகிறாங்க. ஒரு பணம் வர்றது பெருசில், அது எந்த வழியில் வருதுன்னு நம்ம பார்க்க வேண்டியது மிக அவசியம். ஒரு பொருள் வருது, அந்த பொருள் எந்த விதத்தில் நமக்கு சேருது, அந்த பொருள் எந்த நியாயமான வழியில் வருதா, அது பணமாக வருதா, இல்லை மற்றவருடைய வயிற்றுச்சலாக வருதான்னு நினச்சாலே முக்காவாசி பாவம் குறைஞ்சி போயிருந்த மனிதர்களுக்கு. பாருங்கள், இந்த உலகத்தில் என்னென்ன செய்கிறாங்க, எவ்வளோ வரி, சம்மந்தமில்லாத வரி கட்டுறாங்க ஜனங்கள் அப்படியே கசைக்கு புளியுது. இன்றைக்கி இருக்கிற கஷ்டங்கள் மிகப்பெரிய சாபம். ஏழைகளுடைய வயிற்றில் அடிக்கிறது, உழைக்கிறவங்களுடைய வயிற்றில் அடிக்கிறது, கஷ்டப்பட்டு பொருளை உற்பத்தி பண்ணி கொண்டு வர மக்கள்கிட்ட அடிமாட்டு விலைக்கு கேட்கறது, விவசாயத்தை அழிக்கிறது இன்றைக்கி சாதாரணமாக இருக்குது உலகத்தில். வியாதியை விலை கொடுத்து வாங்குகிற உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அருமையானவர்களே, நல்லா யோசனை பண்ணுங்க. நமக்குரியது நமக்கே சேரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.